Hello, good evening. Past perfect tense, present perfect tense, future perfect tense அப்படின்ட்டு 3 டென்ஸ் இருக்குது. அதில் 2 ஹோம்ஒர்க்கில் வந்திருக்கு. ஒன்று past perfect tense, இன்னொன்று ஃப்யூச்சர் perfect tense. தேர்ட் ஒன் will haveன்னு இருக்கும். ஈஸி தான், பீன் சேர்த்துக்கணும். ஓகேயா? ஐ டென்ட் ரெக்கார்ட் ஃபார் வில் ஹாவ். ஓகேயா? வீடியோ நான் செப்பரேட்டாக போடலை. இப்போ இந்த ரெண்டோட நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த எக்ஸசைஸ் 8. பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஸோ மாலினி பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர் அப்படின்னு இருந்துச்சு. ஃபார் ஹர் டாட்டர் அப்படியே வச்சுக்கோங்க பின்னாடியே, அது அட்வர்ப். ஓகேயா? நீங்கள் கலர்ஃபுல் ஹேட்டை மட்டும் முன்னாடி கொண்டு வருங்க, அதுதான் ஆப்ஜெக்ட்டு. ஹேட் வந்திருக்கனால நம்ம பீன் போடணும். ஏ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் பை மாலினி ஃபார் ஹர் டாட்டர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் தி எனிமீஸ். எனிமி, இப்போ இந்த எனிமி அதே சிங்குலரில் தான் இருக்குது, ஆர்மி எனிமி. அதனால் இந்த ஹேஸ் நோ சேஞ்சஸ் த. ஸோ இங்கே எனிமி தான் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தி எனிமி ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை ஆர் ஆர்மி. ஈஸியஸ்ட் சென்டென்ஸ். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் ஐடியா? ஓகே, ஸ்டேட்மெண்ட் நம்ம 4 விதமாக பார்த்தோம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகிறோம். ஓகே, ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் தான் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றணும் அப்படின்னு இந்த கிளாஸில் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். ஹூ ரோட் த நாவல்? ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஹூ ரோட் த நாவல்? ஓகே, நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் ரோட் த நாவல்னு சொல்லலாம், இல்லைனா ஜேஎன் ஆஸ்டன் ரோட் த நாவல். ஸோ ஆன்சர்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹூ தான் இங்கே சப்ஜெக்ட். ஓகே, ஸோ பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது எப்படி எழுதணும்? ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகேயா? கொஸ்டின் வந்திருக்கோம், ஹூ வந்தால் மட்டும் பை ஹூம் போட்டுக்கணும். ஓகேயா? ரோட் என்ன டென்ஸ்ன்னு பாருங்கள். ஓகே, ஆஸ் யூஷுவல் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வரணும். பை ஹூம். ஓகே, நாவல், த நாவல் கொண்டு வரீங்களா? இப்போ கொஸ்டின் என்பதால் பை ஹூம் வாஸ் த நாவல் ரிட்டன். புரிஞ்சுதா? நான் எதுக்கு ஆரோ போட்டிருக்கேன்னா உங்களுக்கு கொஸ்டின்றனால அதை புரிஞ்சுக்கணும். இந்த நாவல் வாஸ் ரிட்டன் அது ஆன்சர். ஓகே, இந்த நாவல் வாஸ் ரிட்டன் பை ஜேஎன் ஆஸ்டன் வந்துடும். பார்த்தீங்களா? கொஸ்டின்றனால இந்த வாஸை சப்ஜெக்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அவ்வளோதான். பை ஹூம் வாஸ் த நாவல் ரிட்டன். ஓகே, ரோட்டோட டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன பி வெர்ப் சேர்க்கணும்னு படித்தோம் பாசிவ் வாய்ஸில், வாஸ். இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்லோவாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டினும் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேயா? அதை என்ன நினச்சிக்கோங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்லி வி ஹாவ் டு இன்டர்சேஞ்ச் த வேர்ப் அண்ட் த சப்ஜெக்ட். ஓகே, ஷால் ஐ கிவ் த another one more sentence? ஒரு 3 சென்டென்ஸ் தரேன். ஓகே, இப்போ டஸ்கி எடுத்துக்கணும். டஸ்கி லைக் மேங்கோ. ஓகே, இது ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டின் இல்லையா? டஸ்கி லைக் மேங்கோ. இந்த டஸ் வந்திருக்கனால என்ன டென்ஸு? இஸ். ஓகேயா? ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால் இஸ் எடுத்துக்கோங்க. ஆம்எஸ் ஆர் வாஸ், அதில் வாஸ் வேர் அப்படி படித்தோம் இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ் என்பதால் நம்ம இஸ் எடுத்துக்கோம். இஸ் எதுக்காகனா மேங்கோ சப்ஜெக்டு. ஓகேயா? சப்ஜெக்டாக வரப்போகுது. ஓகேயா? ஸோ ஹீ லைக்ஸ் மேங்கோ, இதானே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. புரிஞ்சுதா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொண்டு வரும்? இந்த கொஸ்டின் இருக்கிறதுனால எப்படி எழுதணும்? இஸ் மேங்கோ
ஓகேயா? ரோட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். அதே மாதிரி லைக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? லைக்ட். வெரி குட். இஸ் மேங்கோ. லைக்ட் பை ஹிம். புரிஞ்சுதா? அவ்வளோதான். அந்த பை வந்து போட்டோன்னு நம்ம ஹிம் போடுறோம். இந்த இடத்துல வந்து பை ஹூம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஜஸ்ட் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ். ஓகே, பை ஹிம் அப்படியே கொண்டு வந்துடும். ஓகே, நம்ம எழுதுவோம்ல, ஹீ லைக்ஸ் மேங்கோ, மேங்கோ இஸ் லைக்டு பை ஹிம். அதுதான். புரிஞ்சுதா? கொஸ்டின்னால டஸ் வந்துடும். இப்போ இன்னொன்று ஹேஸ் வச்சு சொல்லி. ஓகேயா? ஸோ ஹேஸ் he scored good marks? ஓகே, இதை பாருங்க. has he scored good marks? ஓகே, மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதனால have good marks. has have என்ன சொன்னேன், என்ன சேர்க்கணும்? been. ஓகே, has have வந்து past participle ஈஸின்னு சொன்னேன் இல்லையா, scored இங்கே இருக்கு. have good marks been scored by him. புரிஞ்சுதா? have good marks been scored by him. அவ்வளோதான். ஓகேயா? இதே had இருந்தால் had போட்டுக்கோங்க, did இருந்தால் was போடுங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வரும். புரியுதா? அதை நான் டீட்டெயிலாக இந்த பீவர்ப்ஸ்லாம் நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப், ஓகேயா, ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப், அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த டஸ்ஸு ஹீ எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே நம்ம ஆக்டிவ் பர்சனேஜில் இந்த அளவு நம்ம லேர்ன் பண்ணால் போதும். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆல்ரெடி ஒரு 11th சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து 12ன்னு வச்சுக்கோங்க, 12th சென்டென்ஸ். இது 13, 14th சென்டென்ஸ். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 9. ஓகே, உங்களுக்கு புக்கில் வந்து பேஜ் நம்பர் 15ல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஹவு டிட் தே டூ திஸ்? இந்த கொஸ்டின் எடுத்துக்குவோம். ஹவு டிட் தே டூ திஸ்? இது வந்து இந்த மாடலில் இருக்குது. ஓகே, அந்த கொஸ்டின் மாடலில் இது வந்திருக்கு. ஆனால் ஹூ இல்லாதனால இங்கே டிட் இருக்குது, ஹவ் இருக்குது. ஓகேயா? அந்த ஹவ் அப்படியே வச்சுக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? ஹவ் அப்படியே வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஹவு டிட் தே டூ திஸ்? ஓகேயா? டிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். டிட் இருக்கிறதுனால இது பாஸ்ட் டென்ஸ். ஹவும் ஹேஸ் ஹேவெல்லாம் வேறு, தெரியுதா? இது வந்து ஒரு கொஸ்டின். ஓகே, WH கொஸ்டின் மாடல். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் ட்ரை ஃபார் திஸ். ஓகே, ஐ கிவ் யூ another sentence. When will you finish the homework? When will you finish your work? எப்போ நீ வேலையை முடிப்பு? when will you finish your work? ஓகே, when அப்படியே இருக்கட்டும், how அப்படியே இருக்கட்டும். இந்த will வந்திருக்கனால என்ன verb சேர்க்கணும்? be verb, be. ஓகேயா? did வந்திருக்கனால was போடணும். ஓகே, ஜஸ்ட் ட்ரை திஸ் அண்ட் கோ ஃபார் த ஆன்சர். ஓகே, நீங்கள் முதல்ல ஆன்சரை நீங்கள் எழுதணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நம்ம ரைட்டாக எழுதிருக்கோமான்ட்டு செக் பண்ணணும். ஓகே, லெட் மீ டிவைட் திஸ். பாருங்க, இங்கே ஒரு லைன் போட்டுக்குவோம். ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரை. ஒன்றும் கிராமர் இஸ் வெரி ஈஸி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட வந்து பேஸ் வந்து தரவாக இருந்துட்டா எப்படி வந்து காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்தாலும் யூ கேன் ரைட் விதவுட் எனி டவுட் இல்லாமல் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கனாவே யூ ஹேவ் சக்சீடட். ஓகே, லெட் அஸ் see in the next class. Thank you so much.